வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து டேப்பியோக்கா சிப்ஸ் இல்லைன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. ஸோ அது வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம வீட்டிலேயே வந்து சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதான் வந்து மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா டேப்பியோக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது முழு மரவள்ளி கிழங்கு. ஸோ அது வந்து நம்ம ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி இல்லைன்னா அருவாமனை வச்சு அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. கட் பண்ணிவிட்டு வந்து இது மாதிரி வந்து நல்லா வந்து அதோட தோலை வந்து நல்லா கூர்மையான கத்தி வச்சு சீவி எடுத்துருங்க. ஸோ இது வந்து நல்லா ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணால் தான் இது வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீவுறதுக்கு. ஸோ நல்லா தோலை சீவிட்டு, இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக வந்து சீவலில் வச்சு சீவ முடியாது, ரெகுலர் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், தோலை உரிச்சிட்டு இது வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சீவலில் போட்டு சீவுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் இதோட டிப்பு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு. இது கண்டிப்பாக வந்து மரவள்ளி கிழங்கு வந்து தோலை சீவிட்டு நல்லா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஸோ தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி ஒரு சீவலில் வச்சு சீவிக்கலாம். ஸோ அதை சீவல் கீழே வந்து நான் வந்து ஒரு சுத்தமான துணி போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம சீவி அல்லது சிப்ஸ் வந்து டைரெக்டாக அந்த துணி மேலே பட்டதுனால அந்த நம்ம மரவள்ளி கிழங்குல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து அந்த டவல்லே வந்து அப்சார்ப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து தண்ணி வந்து நம்ம சூடான எண்ணெயில் போடும்போது படாது. ஸோ அதனால் எண்ணெயும் வந்து நம்மளுக்கு மேலே தெரிக்காது. ஸோ டைரெக்டாகவே வந்து நம்ம வந்து சுத்தமான ஒரு டவல் மேலே சீவி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சீவலில் வச்சு நம்ம வந்து சீவிடலாம். ஸோ எல்லா கிழங்கையும் வந்து நம்ம சீவலில் போட்டு நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி வந்து சீவி எடுத்துடலாம். அது வந்து நல்லா ரவுண்டாக இது மாதிரி நல்லா சீவலில் போட்டு சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு சிப்ஸை வந்து ரவுண்டாக மட்டும் சீவணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ரவுண்டாக சீவ வரலன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட இது மாதிரி கத்தி வச்சு இது மாதிரி நீட்டாக குச்சி மாதிரி எதாவது மார்க்கெட்டில் கிடைக்கிற குச்சி சிப்ஸ் மாதிரி கூட நம்ம இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணான்னா இது மாதிரி கத்தி வச்சு கூட கட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம இது வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம போட்டு பொரிக்கணும். அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வேகும். இல்லைன்னா சிப்ஸ் வந்து வெளியில் வந்து கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து நமுத்தா மாதிரி இருக்கும். ஸோ சூடான எண்ணெய் போடாதீங்க. மீடியம் ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து நல்லா வந்து கலரும் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அப்புறம் உள்ளேயும் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து நம்ம சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள், கலர் வந்து நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா அது வந்து பபுள்ஸ் வந்து அதில் நிற்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். பாருங்கள், கலர் வந்து நல்லா அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து பபுள்ஸ் வந்து சுத்தமாகவே கம்மியாகிடுச்சு. ஸோ பபுள்ஸ்லாம் வந்து நல்லா நின்னால் தான் வந்து நம்ம உள்ளே வந்து சிப்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எண்ணெயை இருத்துட்டு நல்லா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிப்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேவரிங்காக அதுக்கு மேலே வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இது வந்து நம்ம நல்லா வந்து டாஸ் பண்ணிக்கலாம். டாஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு சிப்ஸில் வந்து நல்லா கோட் ஆகிடும். சிப்ஸும் வந்து உடையாது. ஸோ நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பெரிய பவுலில் எடுத்து நல்லா டாஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும் நல்லா அது மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து நல்லா மசாலாவில் அதில் படுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸு வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.